ஸ்ரீ குருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நம. இந்த பதிவு நான் தமிழில் தான் பட போகிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது பிராமணர்களில் திரைமட்டஸ்தர்களில் 3 மடத்தவர்களும் ப்ளஸ் மத்வா, ஐயங்கார், ஐயர் எல்லாருக்கும் பொதுவானது. இது ஒரு அபாய எச்சரிக்கை சங்கு நாதம், சங்கு ஒலி. பூன்னு சங்கு ஊதுறேன். எல்லாரும் காதலில் விழணும். இது வைரல் ஆகணும், நிறைய வைரல் ஆகணும். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது ஒரு அபாய மணி. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஐயங்கார், ஐயர், மாத்வா எல்லார் வீட்லேயும் பசங்க அப்படியே நிற்கிறாங்க, கல்யாணமே ஆறதில்லை. காரணம் பார்த்தாக்க நிறையா பெண்கள், பொன் குழந்தைங்க லவ் பண்ணி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம தாய் தகப்பன்கிற முறையில் இதை நம்ம சரி பண்ணுறது கிடையாது, சரி பண்ண நினைக்கிறது கிடையாது. சுதந்திரம் கொடுத்துட்டாங்களாம். ஒருத்தர் பேரண்ட்ஸ் சொல்கிறாரு, நான் என் பொண்ணு பையனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாதுங்க, அவங்க பாரு சுதந்திரமாக இருக்கட்டுங்க. சுதந்திரமாக விட்டாங்க அவங்கள, அவங்களுக்கு எது ரைட்டோ அதை பண்ணட்டுங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. எப்படா கேட்க மாட்டாங்க? நீ தர்மத்தை இருந்தீங்கன்னா உன் பிள்ளைங்க கேட்கும், நீனே அதர்மம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் பிள்ளைங்க எப்படி உன் பேச்ச கேட்கும்? தர்மோ ரட்சத்தை ரட்சித்தாங்க. யார் தர்மத்தை ரட்சணை பண்ணுறாங்களோ அவங்கள தர்மம் ரட்சணை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இதில் ஒரு 2-3 உதாரணம் சொன்னேன்னாக்க உங்களுக்கு ஈஸி, எளிமையாக புரியும். நான் மாத்வா ஃபேமிலியை எடுத்துக்கிறேன். மாத்வா ஃபேமிலி ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாத்வா ஃபேமிலி, ஒரு புரோகிதர் குடும்பம். அது அந்த குடும்பத்தில் மாத்வா பையன், அவன் மாத்வா பொண்ணையே லவ் பண்ணான். அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. காந்தர் விவாகம், பிரேம விவாகம். அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட பேசி 2 பேரண்ட்ஸும் சம்மதிச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. குழந்தை பார்த்தா நீங்கள் சௌக்கியமாக இருக்கான். இது ஒரு மெத்தடு. இந்த லவ்வுக்கு காதலுக்கு எந்த தடையும் இல்லை. ஸோ இதே மாத்வா கம்யூனிட்டியில் இன்னொரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் அந்த பையன் அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக தன்னை விட வயசு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான், லவ் பண்ணான். அவங்க அப்பா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில் என்ன பண்ணார்? கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், நீ யார் வேணால் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கே போகலை. இந்த கல்யாணம் நடந்தப்போ அதுக்கப்புறம் அந்த 3 நாளும் அவர் ஊர்லேயே இல்லை, வெளியூரில் போய் தங்கிட்டார். அவனை யாரோ சொந்தக்காரங்களை வச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு, பொண்ணு வீட்டுக்காரங்களை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தையும் பிறந்துருச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் தர்மம் அங்கே கொஞ்சம் விலகி இருக்கு. வயசு பெரியவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நமக்கு ஆயுசு கம்மின்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு நம்ம வயசு பெரியவங்க நமக்கு கல்யாணம் நமஸ்காரம் பண்ணால் அவங்களுக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நம்மளோட வயசு கம்மியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மனுஸ்மிருதிலையும் சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலீஜன் இதெல்லாம் எதுவுமே வரல. தர்மத்துக்கு கொஞ்சம் சுத்தியாச்சு, தர்மத்திலேயே கொஞ்சம் டிவியேட் பண்ணிட்டாங்க. ஒரே கேஸ்ட்டு எல்லாமே, ஏஜ் மட்டும்தான் இங்கே தர்மத்துலேருந்து விலகின விஷயம். ஸோ அது தர்மத்துக்கு விரோதம். ஓகே, விட்டுருங்க. அதுவும் அது இன்டர் கேஸ்டோ இன்டர் ரிலீஜனோ ஆகலை அங்கே. ஸோ இட் இஸ் சேஃப். இப்போ இந்த மாதிரி ஒரு வயசு பெண்ணை அதிகமான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, நீ அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுமே, அவன் உனக்கு நமஸ்காரம் பண்ணுவாளா? இந்த கேள்வி மட்டும்தான் தொக்கி நிற்கும். ஜென்ரல் ரூலு சாஸ்திரத்தில் நம்மளை விட ஒரு வயசுல சின்னவங்களா இருக்காங்கனாக்கா, அவள் வேத விற்பனராக இருந்து வேதம் படித்த பிராமணனாக இருந்தால் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 7 வயசு பையன் யஜ்ஞோபவீதம் பூனல் உபநயனம் ஆனோடனே அவன் வேத பாடசாலைக்கு போயிட்டான்னாக்கா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லுது.
ஒரு வாட்டி இல்லை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்க்குறேன் அத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சாஸ்தாங்க நமஸ்காரம் சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்பதான் நமக்கு சப்ஜெக்ட். இங்கதான் அபாயமணி ஒழிக்கணும், சங்கு ஊதணும், பூன்னு ஊதணும் சங்கு. இப்போ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது பையன் வந்து பொண்ணு ஆசைப்பட்டாலும் சரி, பொண்ணு வந்து பையன் ஆசைப்பட்டாலும் சரி, அதை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பண்ணாமல் இருந்துட்டு போட்டோம். இந்த பையனை கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணி இருந்துக்கோ. இதுக்கு ஒரு உதாரணம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஃபேமிலியில் நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா அண்ணா எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்காமையே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னி வரைக்கும் கல்யாணம் இல்லாமல் தான் அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸு ஜஸ்ட் பிராத்தா, அண்ணன் அப்பாவுக்கு சமானம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி அவங்க எடுத்த முடிவு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு பையன் ஆசைப்பட்டாலும் பொண்ணு ஆசைப்பட்டாலும் அவங்க போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கட்டும், இல்லைன்னா கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கட்டும். நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு எத்தனையோ பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம், பிராமணாளுக்கும் கொடுக்குறோம், பிராமணா இல்லாதவங்களும் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நிறைய விதவிதமான வர்ணத்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டு போகட்டும், சரியாக போச்சு. உங்களுக்கு முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாம வந்துடுங்க. சாப்பிடாம இருக்கிறது உச்சிதம். அதர்மமான கல்யாணம் நடக்கும்போது அங்கே சாப்பிடாம இருக்கிறது உச்சிதம். உங்களுக்கு அது புண்ணியகரமானது, க்ஷேமகரமானது. அவங்க இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ்லேயோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ கோவில்லையோ கல்யாணம் பண்ணிக்கட்டும். இன்னும் நீங்கள் போகாமல் இருக்கிறது இன்னும் உத்தமம். எனக்கு மனசு கேட்கல, பாசம் அப்படின்னாக்க போயிட்டு வாங்க. அச்சதையும் வேணா நல்லா சர்வே ஜனாக சுக்கின பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். அது மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அச்சதை போட்டுட்டு வேணா வாங்க. இதை விட்டுட்டு இன்னும் சில பேர் கிளம்பியிருக்காங்க. நம்ம ஜாதியில பார்த்தா கூட இவ்வளவு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். முதல்லயே அது அதர்மம். அப்ப கம்பேரிசன் எங்கேருந்து வருது? நீங்க இந்த மாதிரி மேரேஜ் பண்ணும்போது நீங்க மட்டும் கிடையாது, எந்த புரோகிதரை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ, அவங்க குடும்பமும் நாசமா போகிறது. அவங்களும் நிறைய இன்னல்கள், தடைகள், அவங்க குடும்பத்துல வம்சவருத்தி இல்லாம போயிடும், நிறைய இருக்கு. அதனால காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எந்த புரோகிதரும் தயவு செய்யுது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்பேற்பட்ட காசு நமக்கு வேண்டாம். அது பாவப்பட்ட காசு. பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு? புண்ணியாத்மாக்கள் கல்யாணம் பண்றாங்க சாஸ்திரோக்தமா. 5 நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, 7 நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 9 நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்ம இப்போ 2.5 நாளைக்கு வந்துட்டோம், கட்டு சாதத்தோட நிறுத்திக்கிறோம். இன்னும் ஒரு நாள் மட்டும் டே டைம் மற்ற வர்ணத்தவர்கள் மாதிரி பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தத்தெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. எக்கானமி அந்த மாதிரி அழைச்சி உங்க பொண்ணோ பையனோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டா அட்லீஸ்ட் ஜாதக பொருத்தம் பாருங்க. அந்த ஜாதகத்தில் பையனுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கான்னு பாருங்க. உங்கள் பொண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்க. வரக்கூடிய பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் இருக்கான்னு பாருங்க. இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பலமே இல்லை, 7 வயசுல 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு விபத்தில் ஆக்சிடென்ட்ல அவன் போயிடுவான் அப்படின்னாக்க அதை கல்யாணம் பண்ணி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி என்ன சாதனை? நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிக்கிறதுல என்ன சாதனை சொல்லுங்க? அதனால யாரும் தர்மத்தை ஜெயிக்க முடியாது, பகவான் சங்கல்பத்தை ஜெயிக்க முடியாது. சில ஜாதகத்தில் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் நடக்கும்னு இருக்கும். அப்போ வேற நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தடுக்கவும் முடியாது. அப்போ அவங்க போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டும் அதோட பலாபலனை அவங்க அனுபவிச்சுக்கிட்டும். இல்லை நிறைய பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அது அவங்க ஜாதக மகிமை, அவ்வளோதான். நீங்கள் பார்ட்டி ஆகாதீங்க ஆஸ் எ பேரண்ட்ஸு. இங்கே நம்ம ஜாதியில் தேடினா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெருமைப்படாதீங்க. அது பெருமையை கொடுக்காது, உங்களுக்கு சிறுமையை தான் கொடுக்கும்.
முடிச்சுக்கங்க, எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னாக்கா, அந்த கிரமமான வயசுல நீங்க பார்த்து, நம்ம நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் செட்டில் ஆனதுக்கு எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பசங்க நான் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணுங்கள்லாம், பிராமின் பொண்ணுங்கள்லாம் அவங்களே தானே செட்டில் ஆகிக்கிறாங்க. இந்த இந்தியன் கிரிக்கெட் மேட்ச்சு செட்டில் ஆனோன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செட்டிலே ஆக மாட்டேன் கோவிந்தா. கிரிக்கெட் மேட்ச்சில் தோத்துருவான். கோவிந்தா தான் 0 டக்கு 3 ரன் எடுத்துட்டு அவுட்டு. இந்த மாதிரி அவுட் ஆகி டீமே அவுட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிட்டு நல்லா தைரியமாக வீசி விளையாடாம ஒரு 6 or 4 அதெல்லாம் அடித்து விக்கெட்ஸ்குள்ளே ப்ராப்பராக ஓடி அந்த ரன்னை குவிக் கேதரிங் பண்ணலையோ, அந்த டீம் எல்லாம் ஆல் அவுட்டு தான். நம்ம குடும்பத்தையும் அதே மாதிரி ஆல் அவுட் ஃபேமிலியாக நம்ம ஆக்குறோம். எச்சரிக்கையா இருங்க. சரியான வயசுல கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுதான் விதின்னா அவங்க போக்கில் விட்டுடுங்க. நீங்க பார்ட்டி ஆகாதீங்க. புரோகிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து காசுக்காக இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்காதீங்க. நீங்க புரோகிதர்கள்லாம் பிராமண புரோகிதர்கள்லாம் நான் பண்ணிய வைக்க மாட்டேன் கல்யாணம் இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லிட்டீங்கன்னாக்களே, பாதி கல்யாணம் நடக்கவே நடக்காது. காசுக்காக வேதத்தை விற்காதீங்க, வேத மந்திரங்களை விற்காதீங்க. ஈசாவாஸ்ய உபனிஷத்துல ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து தேன தெக்தேன புஞ்சிதா மாகிருத கசிய சித்தனம் சொல்லியிருக்கு. யார்ட்டையும் கையப்படி நீட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தப்பான வழியில வர காசை வாங்காதீங்க. நியாயமான வழியில வர பணத்தையே எப்படி எப்படி விநியோகம் பண்ணணும் 5 பாகமா பிரிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. இதெல்லாம் விட்டு இந்த அநியாயமா வரக்கூடிய காசை இன்னைக்கு சுகபோகம் என்ஜாய்மெண்ட்டுக்காக, உங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்க நல்ல விலை மதிப்பற்ற கார்ல வரணும், நல்ல பைக்ல போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்க வேதத்தை இது பண்ணாதீங்க. அது உங்க குருக்கு பண்ற நீங்க துரோகம், குரு துரோகம் மன்னிக்க முடியாத குற்றம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பகவான் கோபப்பட்டா குருவிட்ட சரணமடையலாம். அந்த குரு ஏதோ தெரியாம பண்ணிட்டான் என் சிஷ்யன், அவனை தண்டிச்சிடாத அப்படின்னு சொன்னா பகவான் குரு மெச்சின சிஷ்யனா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை பாதுகாத்து ரச்சனை பண்ணி அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போய் இந்த ஜென்மத்துல நம்மளை ரச்சனை பண்றான். குருவே கோபமாயிட்டாரு அப்படின்னாக்க உங்களை பகவான் கூட நான் காப்பாற்ற மாட்டேன், நீ எப்ப குரு துரோகம் பண்ணியோ உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன், உன்னை நட்டாத்துல தான் விடுவேன், உன்னை முச்சந்தியில தான் நிக்க வைப்பேன், நார்ச்சந்தியில நிக்க வைப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கான். அதனால காலத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பெண் குழந்தைங்கள. பையனா இருந்தாலும் சரி, செட்டில் ஆக வேணாம், செட்டில் என்னைக்கு வேணா ஆயிக்கங்க. அந்த காலத்துல 2 பேரா வேலை செஞ்சாங்க இல்லையே, நாங்கெல்லாம் ஒருத்தர் தான் வேலை செஞ்சோம், வசதியாக தான் இருந்தோம். எங்கள் மனைவிகள்லாம் நாங்கள் வேலைக்கு அனுப்பவே இல்லையே. அந்த காலம் என்ன இந்த காலம் என்ன, எல்லா காலமும் ஒன்று தான். நீயே எய்டட் ஸ்கூலில் படிக்க வைக்காம நீ இதில் படிக்க வைக்கிற, நீயே கான்வென்ட்டில் படிக்க வைக்கிற. கான்வென்ட்டில் படிக்கிறதுனால தானே உனக்கு செலவு. நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வை, ப்ரைவேட் டியூஷன் வச்சுக்கோ, அதுக்கு செலவு பண்ணு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தால் கூட அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அதெல்லாம் ஏன் விடுற இன்டெலிஜென்ட்டாக இருந்துக்கிட்டு? இங்கிலீஷ் வேற்று நாடு, இங்கிலீஷ் பாஷை பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு, அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பட் இன்னைக்கு உலக மொழியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். இல்லை உங்க பொண்ணை வேதம் படித்த பிராமணாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, புரோகிதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவங்களாம் தே ஆர் மின்டிங் மணி, நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க.
எந்த புரோகிதரும் இன்னைக்கு வந்து சைக்கிளில் வர்றது கிடையாது. அந்த காலத்தில் நடந்து வருவாங்க, இல்லைன்னா சைக்கிளில் தான் வருவாங்க. எந்த புரோகிதர் சைக்கிளில் வரானாங்க பாருங்க, காஸ்ட்லி பைக்கில் தான் வராங்க, காரில் தான் வராங்க. ஒரு புரோகிதர் வந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. காருக்கு தனியாக சார்ஜ் வாங்கியிருக்காரு, ஃபியூவல் சார்ஜுன்னு தனியாக வாங்கிக்கிட்டாரு. ஸ்ரீநகர்லேருந்து இங்கே காரில் வந்து சென்னையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. ஸோ அவ்வளோ வசதியாக இருக்காரு. அந்த மாதிரி புரோகிதருக்கே உங்கள் பையனை கொடுக்கக்கூடாது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது? புரோகிதர்களே தன்னோட பொண்ணுங்களை வந்து வைதிகம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க, மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? ஆனால் இந்த காலத்தையும் சில அதிசயம்லாம் நடக்குது. இதே சேலத்தில் ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கல்யாணத்தை இஷ்டமே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த வித்யாபீடத்தில் வேலை பார்த்த ஒரு பையன் பிரவச்சனம்லாம் பண்ணுறதை கேட்டு அந்த பையனை நான் பிரேம பண்ணி லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, தாய் மாமா எல்லாரும் வேண்டவே வேண்டாங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமா அவனை தான் பண்ணிக்குவேன்னு சொன்னான். அந்த பொண்ணு, அந்த கேஸ் என்கிட்ட வந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா தாயே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணை இத்தனை பேர் எதிர்த்துட்டு நீ வந்து ஒரு வேதம் படித்த அத்தியனம் பண்ண ஒரு பிராமணன் புரோகிதன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, 7 ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்டேன். என்ன ஆச்சாரியா உங்கள்கிட்ட சொல்லி நல்ல புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு வேத பிராமணனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொல்லி அந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் கழுவுறது? அதனால் பெண்களே, நீங்கள் எல்லாம் நிறைய உபன்யாசங்கள்லாம் கேளுங்க. யூடியூப்பில் நிறையா வருது, எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, வேதம் படித்து சாஸ்திரம் படித்து நிறைய பேருக்கு டீச்சிங் லைனில் இருக்காங்க. அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக ஒரு நல்ல சந்ததியை பெற்று எடுத்து அவனையும் ஒரு நல்ல வேத வித்து ஆக்குங்க, பிரம்ம ஜானியை ஆக்குங்க. இந்த ஜென்மம், ஆணவ ஜென்மம் கிடைக்கதே வந்து ரொம்ப பெருசு. அதுவும் பிராமண ஜென்மம் கிடைக்கிறது இன்னும் பெருசு. அதுலேயும் மாத்வ ஜென்மம் கிடைக்கிறது இன்னும் ரொம்ப பெருசு. மத்வ மதவே மத மத்வ மதத மதத சித்தாந்தத பத்ததியை விடபேடி விடபேடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கலிகாலத்தில் வந்து விட்டு கிடைபேடின்னு நிறைய பேர் சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட இப்போ அப்ளிகபிளாக தான் இருக்குது. விட்டு கிடைபேடிங்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான், நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா இருங்க. காலத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வசதி வாய்ப்பை பெருக்கிக்கலாம். சில ஜாதகத்தில் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு ப்ரமோஷன் அது இது எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்னோட விஷயம் கூட அப்படிதான் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்து வரைக்கும் எனக்கு ஸ்டெடியாக வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் பர்மனெண்ட் ஆகலை. அந்த பொண்ணு கையை பிடிச்ச நேரம் தான் நிச்சயதார்த்தம் பண்ணோன்னு எனக்கு பர்மனெண்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஜாதகத்தில் விதி. அதனால் நான் அவசரமாக நிச்சயதார்த்தம் பண்ணேன். நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரே வாரத்தில் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துருச்சு. மேலே ப்ரமோஷன் வாங்கிட்டே வந்தேன். சம்பளமும் ஏறிட்டே போச்சு. ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன் நான். அது என்னோட மனைவி வந்த நேரம்தான். என்னோட ஜாதகம் அப்படி இருந்தது. பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் உயர்வு எல்லா விதத்திலையும். இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தில் இருக்குது. அதனால் இப்போ இல்லையே அந்த பையன் இல்லையே, இன்கம் இல்லையே, அது இல்லையான்னு இது பண்ணாதீங்க. அவங்க பொண்ணு போகிற நேரம் அந்த பையனுக்கு உயர்வு வரும். அதான் நல்ல ஜாதகரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க பொண்ணு நல்லா இருப்பான். நல்ல இந்த பொண்ணு தப்பான வழிக்கு போகாதீங்க. இந்த கேஸ்ட் மேரேஜ் வந்து அது ஒரு பாவம், 21 தலைமுறைக்கு பாவம். நீங்கள் பண்ணுற ஒரு தப்புனால 21 தலைமுறை பாதிக்கப்படுது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க நரத்தில் கொண்டு போய் தள்ளுறீங்க. எச்சரிக்கையா இருங்க. இந்த வீடியோவை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வைரல் ஆக்குங்க. உலகம் ஃபுல்லாக எல்லா பிராமணாலும் இதை பார்க்கணும். ஹரே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. End the video chant.